இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு தசம பாகம் காணிக்கை. இதை கொடுப்பதற்கு பணம் தேவையா அல்லது மனம் தேவையா? ஆண்டவராக இயேசுவுக்கு கொடுப்பதற்கு பணம் தேவைப்படுகிறதா அல்லது மனம் தேவைப்படுகிறதா என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பலருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, பண பிரச்சனைகள். இந்த பணம் இருந்தால் 90% பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் பணத்தை வைத்து மட்டும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியாது. ஏனெனில் தெய்வீகம் வேறு, பண ரீதியான தேவைகளை சந்திப்பது வேறு. ஆனால் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அது நிபந்தனைக்குட்பட்டதா இருக்குது. ஆண்டவர் பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அது நிபந்தனைக்குட்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் கொடுங்கள் கொடுக்கப்படும். இது நிபந்தனைக்குட்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. நாம் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நாம் ஆண்டவராக இயேசுவானவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்து வாழும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறோம். ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு தேவைகளை பொருளாதார ரீதியான அடிப்படையில தருகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை புரிந்து கொண்டால் பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதை புரிந்து கொள்ளாததுனால்தான் நிறைய பேர் இந்த காணிக்கை தசம பாகத்தை குறித்து ஒரு குழப்பமான செய்திகளை பரப்பி கொண்டு இதை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, ஏன் கொடுக்க வேண்டும், இயேசு சொன்னாரா அப்படி என்று தீர்மானித்து அநேக காரியங்களை அவதூறாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் காணிக்கையை வார்த்தையின் அடிப்படையில் சொல்லி ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்த இயேசுவானவரே காணிக்கை பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இந்த காணிக்கை தசம பாகம் இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது வேதம் என்ன சொல்கிறது? காணிக்கை என்பது வேதாகமத்தின் படி பங்களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பங்களிப்பு என்றால் என்னுடைய பங்கை நான் இயேசுவுக்காக கொடுக்கிறேன். பங்களிப்பு கொடுப்பது என்பது ஒரு பங்களிப்பை காண்பிக்கிறது. பாருங்க, இந்த மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாங்க பாருங்க, மோசே மகிமை இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இரண்டாவது தேவாலயம் எஸ்ரா நெகோமியா செருபாபேல் கட்டுகிறார்கள். இதிலும் தேவனுடைய மகிமை இறங்கி கிரியை செய்கிறது. அதற்கு முன்பாக சாலமோன் கட்டின தேவாலயம், இவர்கள் கட்டுவதற்கு முன்பாக சாலமோன் கட்டின முதலாவது தேவாலயம், இதிலும் மகிமை இறங்கினது. இவர்கள் கட்டின ஆலயம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசுவின் காலத்தில் ஏரோது ராஜாவினால் புதுப்பிக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்படுகிறது என்றால் அது புதிதாய் என்ன பண்ணுறது? அது விரிவாக்கப்படுகிறது. ஆனா பாருங்க, முதலாவது கட்டப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரம், மோசேயினால் கட்டப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரம், இது ஜனங்களுடைய பங்களிப்பினால் கட்டப்பட்டதினால் தேவ மகிமை இருந்தது. இரண்டாவது சாலமோன் கட்டின ஆலயத்திலும் அந்த விசுவாசிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பங்களிப்பு இருந்ததினால் மகிமை இருந்தது. அதே போல் எஸ்ரா நெகோமியா செருபாபேல் அவர்கள் கட்டின தேவாலயத்தில, புதுப்பித்த இந்த தேவாலயத்தில ஜனங்களுடைய பங்களிப்பு இருந்ததினால் மகிமை இருந்தது. ஆனால் ஏரோது கட்டின தேவாலயத்தில அந்த மகிமை இல்லை. காரணம், இவன் தன்னுடைய மகிமை விளங்கும்படி தான் ராஜா என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தை கட்டினான். அதுல தேவ பிள்ளைகளுடைய பங்களிப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, நம்முடைய பங்களிப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் திருச்சபையில எவ்வளவு இருக்கிறது? பாருங்க, எத்தனை பேர் தன்னுடைய வருமானத்திலிருந்து சரியான பங்களிப்பு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்களிப்பை தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் மோசே ஆரோனை மீதியானும் அவன் குமாரனாகிய எலியேசரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு தகன பலியில் மீதியான போஜன பலி எடுத்து பலிபீடத்தண்டையில புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. அதை புசித்த ஸ்தலத்திலே அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள், அது கர்த்தருக்கு தகன பலிகளிலும் உனக்கு உன் குமாரனுக்கும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும். இப்படி கட்டளை பெற்றிருக்கிறோம். இது வேதத்தின்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்று இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மனுஷர்கள் இந்த காரியத்தை மனிதர்கள் ஏற்படுத்தவில்லை, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காணிக்கை தசம பாகம் இதை யார் ஏற்படுத்தினது? மனுஷர்கள் ஏற்படுத்தவில்லை, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்ப்போம்.
14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள்ல வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்தும் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்ததியை புசிப்பாயாக. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அப்ப கர்த்தருக்கு நான் பயப்படுறேன்னா கர்த்தருக்கான காணிக்கையும் தசம பாகத்தையும் திருச்சபையில கொடுக்கணும். கர்த்தர் ஒண்ணு எங்க தெரிந்து கொண்டிருக்கிறார் அங்க கொடுக்கணும். வீணான காரியங்களை இறைக்க கூடாது. வீணான காரியங்களை இறைத்து விட்டு நான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறேன்னு சொன்னா அது இது கட்டளையை மீறக்கூடிய காரியமா இருக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் காணிக்கையை சரியா கொடுப்பாங்க. அப்ப ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட கேள்வி வரும். ஆனா பிரமாணம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏது அப்ப முக்கியம்? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாம எதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? கொடுத்துட்டோமே, நாங்க சர்ச்சைக்கு கொடுத்து நான் கொடுத்தேன் அப்படி சொல்றவர்களிடத்துல கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. அப்ப நான் கொடுக்கிறேன்னா அது என்னுடைய பங்களிப்பை காண்பிக்கிறது. என்னுடைய பங்கு, நான் இந்த திருச்சபையில உறுப்பினராக இருக்கிறேன், அங்கத்தினராக இருக்கிறேன், இயேசுவின் ராஜ்யத்துல ஒரு பிரஜையா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு. இப்ப உங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல ஒரு பொறுப்பாளியா இருக்கிறீங்களா, உங்க குடும்பத்துக்கான பங்குகளை ஏற்றுக்கொள்வீங்களா மாட்டீங்களா? உங்க குடும்பத்துல ஒரு செலவு வருது, அந்த பங்கை நாம் ஏற்றுக்கொள்ளணும், இந்த குடும்பம் நடத்தணும்னா ஒரு பங்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நாம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம். அது போலதான் இயேசுக்காக கொடுப்பது ஒரு பங்கு என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி கொடுக்க வேண்டும்? 3 விதமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். பாருங்க, முதலாவது காரியம் எண்ணாகமத்தின் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கு 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்குள் அவர்கள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து. தசம பாகம், அதாவது இங்கதான் விசுவாச பிள்ளைகள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை, தசம பாகம், தர்ம காரியங்கள் இது எல்லாவற்றையும் ஒரே காரியத்தில் குழப்பிக் கொள்கிறார்கள். பாருங்க, 10ல் ஒரு பங்கை தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுக்க வேண்டும், இயேசுவின் ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். இத வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. வருமானம் வரும்பொழுது 10ல் ஒரு பங்கை எடுத்து என் இயேசுவின் பங்குக்காக நான் எடுத்து வைக்கிறேன், அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணுமே தவிர இந்த 10ல் ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு அதுல 2 பங்கு வேற காரியத்துக்கு, அதுல 2 பங்கு வேற காரியத்துக்கோ தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது முதல் காரியம். தசம பாகம் 10ல் ஒரு பங்கு எடுத்து வைக்கணும். அதுக்கு மேற்பட்டு நீங்கள் யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் பாருங்க, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இப்படியா சொல்லி இருக்கிறது. பாருங்க, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், அங்கே உன் இஷ்டப்படி ஆட்டு மயிர், திராட்சை ரசம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியரும் புசித்து சந்தோஷம். இப்ப நான் சர்ச்சுக்காக கொடுக்குறேன், 10 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டேன், அதை 10ல் ஒரு பங்குல இருந்து எடுத்து செய்யக்கூடாது. இந்த 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்காக எடுத்து வச்சோம்னா அதுல இருந்து 5 பங்கு எடுத்து நான் 4 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 4 பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்தேன், அந்த பங்கு இதுல சேராது. இது தனி. இது காணிக்கை காமிக்கிறது. முதலாவது நான் சொன்னேன், அது தசம பாகம், அது கர்த்தருக்காக எடுத்து வைக்கணும், 10ல் ஒரு பங்கு. காணிக்கை என்பது நீங்க உங்க பிரியப்பட்டு செய்யற ஒரு காரியம், அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அடுத்த காரியத்தை கூட நம்ம வாசிச்சோம்னு வச்சுக்கோங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்துல நீ உன் வரத்தை எல்லாம் 10ல் ஒன்றை எடுத்து லேவியரும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். பாருங்க, இது தர்ம காரியம். நாம இன்னைக்கு குழப்பிக்கிற காரியம் என்னன்னா, தர்மத்தையும் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பதையும் கர்த்தருக்கு கொடுக்கறதையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய 10ல் ஒரு பங்கு எடுத்து வைக்கணும். தர்ம காரியங்களை தனியா நீங்க விருப்பப்படும்படி செய்யலாம். மற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கிறது, அந்த காணிக்கையை தனியா செலுத்தலாம். இப்ப தேவனுடைய கர்த்தருக்கு நாம கொடுக்கிறோம். இப்ப கொடுக்கறதுல இங்கதான் ஆரம்பிக்குது. நான் ஆரம்பத்திலே ஒரு தலைப்பு சொன்னேன். என்ன தலைப்பு சொன்னேன்? தசமபாகம் காணிக்கை. இது கொடுப்பது, அதாவது இதை கொடுப்பதற்கு பணம் வேண்டுமா மனம் வேண்டுமான்னு. நிறைய பேருக்கு மனம் தான் இங்க கொடுப்பதற்கு. பணம் இருக்கு, பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கொடுக்கணும்ன்ற மனம் வந்துருச்சுன்னா கொடுக்கத்தக்கதான பணத்தை கத்த தருவோம். கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். கொடுப்பது
ஆண்டவர் கொடுத்தாலும் அது கொடுக்கறதுன்னு ஒரு மனம் வேணும் பாருங்க. ஆனா கொடுக்கணும்ன்ற மனதை முதல்ல நாம் நம்மளுடைய இருதயத்தை தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். பாருங்க, கொடுக்கறதுல 17 விதமான காரியங்கள் கொடுக்கறதுல இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கறதுல 17 காரியங்கள் இருக்குன்னு வேதம் சொல்லுது. 17 காரியங்களை கொடுக்கலாம். ஏன்னா இந்த 17 என்பது வேதாகமத்துல ஆண்டவர் ஒரு எண்ணை குறித்து வைத்திருக்கிறார். அது நான் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இதை நான் சும்மா சொல்லணும்னா இப்ப இந்த நோவாவின் காலத்துல 17ஆம் தேதி தான் என்ன வந்தது? வெள்ளம் வந்தது. அதே போல பேழை தங்கினதும் 17ஆம் தேதி தான் வெள்ளம் நீர் வருது. அதே போல யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிந்து போனதும் 17 வயசுல தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதும் 17 வயசுல தான். அப்ப இந்த காணிக்கையிலும் என்ன இருக்கு? 17 என்கின்ற காரியம் ஒழிந்து இருக்குது. அப்ப 17 காரியங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. யாத்திராகமத்துல இதை குறித்து நாம் வாசிக்கணும்னா யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்ல கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு காணிக்கையாக கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன், நல்ல கவனிங்க, மனதிலிருந்து கொடுக்க வேண்டும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நம்ம கொடுக்கிற பணத்துல இருந்து இல்ல, மனதிலிருந்து கொடுக்க வேண்டும். இந்த வசனம் அப்படி சொல்லுது, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்ப பண ரீதியா கொடுக்கிறன்றது முக்கியம் இல்ல, மன ரீதியா காணிக்கை கொடுக்கணும். சொல்றாரு பாருங்க, என்னென்ன வாங்க வேண்டும் சொல்லிட்டு, பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீலம், நூல், இளம், இது மாதிரி 17 காரியங்கள். அதுல 2வது வசனத்துல சொல்லியிருக்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அப்ப மனதிலிருந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப நம்ம மனப்பூர்வமா கொடுக்கிறோமா இல்ல கர்த்தர் கொடுக்கணும்ன்ற கடமையில கொண்டு இருக்கோமா? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் 10ல் 1 பங்கை சரியா தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுப்பார்கள். நான் தர்ம காரியம் செய்யறேன், 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன், அது ரெண்டாவது. அது உங்களுடைய காணிக்கையிலும் தர்ம காரியங்களிலும் வருகிறத தவிர சபை காரியங்களில் அது வராது. இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம். புதிய ஏற்பாட்டில் நான் வாசித்து பார்த்தோம்னால் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், 21ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் விதவை குறித்து முதல் வசனத்துல பேசுறார். அங்கே ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு 2வது வசனத்துல அருமையா சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கு தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவன் உண்டாயிருக்கிறதெல்லாம் போட்டு விட்டார். பாருங்க, இவ பணத்தின் மிகுதியில போடல, தன் மனதின் நியமித்த மனதின் மிகுதியில போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன் நியமிக்கும் போது அதை மனதில நியமிக்கணும். அதை பண ரீதியா கால்குலேஷன் பண்ணக்கூடாது. இப்ப கால்குலேஷன் எப்படி ஆயிடுதுன்னா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல 10,000 ரூபாய் நான் எடுத்து வச்சு அதுல சபைக்கு 2,000 ரூபாய், சாப்பாடு போறதுக்கு ஒரு 2,000 ரூபாய், 2,000 ரூபாய் இல்லாதவர்களுக்கு துணிமணி காரியம், 2,000 ரூபாய் யாராவது ஒரு மற்ற ஊழியக்காரர்களுக்கு, 2,000 ரூபாய் வேற ஏதோ ஒரு இதரி செலவு. அப்படி இல்ல, நீங்க மற்ற காரியங்களை உங்களுடைய மிகுதியில் செய்யலாம். ஆனா 10ல் 1 பங்கை தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக உங்களை கர்த்தர் எந்த திருச்சபையை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வார்த்தையில சொன்னார் ஆண்டவர் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று. புதிய ஏற்பாட்டுல வார்த்தையாக இருந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் மாமிசத்துல காணிக்கை பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நாம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்? அப்ப கொடுக்கிறது பணத்தினால் அல்ல, மனதில் நியமித்திருக்கிறபடி கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம மனதுல ஒரு நியமனம் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் இது சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். 1 புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன ஒரு காரியம், தாவீதுடைய வெற்றியின் ரகசியமே இதுதான். 1 புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய், இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்துறோம் சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்ததுல இருந்து 10ல் 1 பங்கு கொடுக்கிறது பெருசு இல்ல, மனப்பூர்வமாய். இதுதான் நான் சொன்னேன், நானு திருச்சபைக்கு கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும்? 10ல் 1 பங்கை மனப்பூர்வமாய் கொடுக்கணும். பாருங்க சொல்றாரு, உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். மனப்பூர்வமா கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கும் பொழுது நான் 10ல் 1 பங்கை என் திருச்சபைக்கு எடுத்து வச்சுருவேன். நான் மற்ற நற்கிரியைகள் என்னுடைய அது தனிப்பட்ட ஒரு விஷயம், அதுல கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும். ஆனா திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியா கொடுக்கணும். இதெல்லாம் பாருங்க ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுக்கிறோம்.
அப்ப எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்துல வாங்குகிறவர்களா இருக்கிறோம், கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு மனதில் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசம பாகம், காணிக்கை வேறு தசம பாகம் வேறு. இந்த தசம பாகத்தை எனக்கு ஆண்டவர் மாதந்தோறும் ஒரு வருமானத்தை கொடுக்கிறார். அந்த வருமானத்திலிருந்து 10ல் ஒரு பங்கை நான் எடுத்து வைத்து என் இயேசுவின் பணிக்காக, என் திருச்சபையின் பணிக்காக, அது என்னுடைய பங்களிப்பாய் இருக்கு. அது என்னுடைய பங்களிப்பு. இந்த தீர்மானத்தை நீங்கள் மனதில் எடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவானவருக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? உற்சாகமாய் கொடுப்பீங்க. விசலமாயும் அல்ல, கட்டாயமா அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. இந்த நாள்ல கூட கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை. காணிக்கை கொடுப்பதற்கும் சரி, தசம பாகம் கொடுப்பதற்கும் சரி, மனம்தான் தேவை. இந்த மனம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்துவிட்டால் தானாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு பணத்தை, செல்வத்தை, பொருளாதார காரியங்களை பெருக கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். இந்த எண்ணமுடையவர்களாய் வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் பொருளாதார ரீதியான காரியங்களில் ஒரு மாதத்தை உண்டு பண்ணுவார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.